My dear students, this is class 10 maths, example 4.16 from lesson number 4 geometry லேருந்து ஓகேவா. ஸோ நல்லா கவனிங்க. இந்த ஃபிகரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி. ஸோ இந்த ஆங்கிளை இந்த கோடு சரிபாதியாக பிரிக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக ஏபிடி தியரம் யூஸ் பண்ணலாம். பை angle bisector theorem எப்படி எழுதுவோம்? the sides containing angle AB by AC. so AB by AC equal to opposite side எந்த ரேஷியோவில் பிரிக்குது பாருங்க, BD by DC என்ற ரேஷியோவில் பிரிக்குது, equal to BD by DC. ஓகேவா? ஸோ இதுதான் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஓகே, இப்போ மெஷர்ஸ் கொடுத்துக்கலாம். இது பாருங்கள் 10, இது வந்து 14. ஸோ 10/14 ஈக்குவல் டு பிடி எவ்வளோன்னா எக்ஸு. இது டோட்டலாக எவ்வளோ சொல்லியிருக்குங்கன்னா பிசி டோட்டலாக 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்த பிறகு இது 6 - x தானேப்பா. ஓகேவா? இது டோட்டலாக 6, 6ல் ஒரு எக்ஸு கழிச்சா டிசி வரும். ஸோ டிசிக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? 6 - xன்னு போட போகிறேன். இப்போது இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது 5 2s are 10, 7 2s are 14. ஸோ 5/7 ஈக்குவல் டு x/6 - x. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிடுவோம். 5ஆல் இதையும் 7ஆல் இதையும். அப்போ எப்படி வரும்? 7 × x 7x ஈக்குவல் டு 5 × 6 - xன்னு போடலாம். ஓகே, அப்போ 7x ஈக்குவல் டு 5 உள்ளே கொடுக்கும்போது 5 × 6 5 6 are 30, 5 × -x -5x. ஓகே, இந்த -5xையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 7x + 5x ஈக்குவல் டு 30. ஓகேவா? இப்போ 7xும் 5xும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 12xன்னு வந்துடும், ஈக்குவல் டு 30. ஓகேப்பா, இப்போது எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போது இந்த 12 நம்ம 30 கடியில் கொண்டு போயிடலாம். இப்போ 6 டேபிளில் அடிக்க முடியும் பாருங்கள். 2 6 are 12, 5 6 are 30. அப்போது 5/2 அப்படின்றது 2.5 இல்லையா? ஸோ 5ஐ நான் 2ஆல் டிவிஷன் பண்ணேன்னா 2 2s are 4, பேலன்ஸ் 1 புள்ளி வச்சுட்டு 0 போட்டோம்னா 5 2s are 10. ஸோ இங்கே 0 வந்துடுது. அப்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னா 2.5. இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோமா திரும்ப? நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? பிடி அண்ட் டிசி கேட்டிருக்காங்க. ஓகே, பிடிக்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ பிடி எவ்வளோ? 2.5 சென்டிமீட்டர். அடுத்து வேறு என்ன வேணும்? டிசி வேணும். இதோ இருக்குது டிசி. ஸோ டிசி எவ்வளோ பாருங்கள், 6 - x. அப்போ 6லேருந்து 2.5 நம்ம கழிக்கணும். ஓகே, கழிச்சிடலாம். 6.0ன்னு போட்டுக்கலாம். அதுலேருந்து நான் 2.5 கழிக்க போகிறேன். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிவிடுது. 5 ஆகிடும், இது 10 ஆகிடும். 10ல் 5 கழிச்சா 5, 5ல் 2 கழிச்சா 3. ஸோ 3.5. அப்போ டிசி ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர்னு எழுதிடுவோமா? அவ்வளோதான், ரெண்டு ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.